காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த காலையில் இந்த சத்தியத்தை பார்க்கிறதான அந்த வேளையில் நாம் ஒரு விஷயம் செபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல நேசரை இந்த அருமையான வேலையிலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் அன்றைக்கு விவரித்து காண்பிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஒரு மிக பெரிதான கிருபைக்காகவும் ஈவுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியேன் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நாம் என்று மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனை. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேலையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சொல்வதற்கு நாம் தைரியம் இல்லாமல் இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், பலவீனம் அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறபடியினாலே இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவர் சொல்கிறார், அவரை பற்றும் விசுவாசத்தில் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு அழகாக சொல்வது, அவரை பற்றும் ஒரு விசுவாசம், அவரை நம்புகிற ஒரு விசுவாசம், அவரையே சார்ந்து இருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு விசுவாசம். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு வருகிற ஒரு ஆண்டவர். அவரை விசுவாசித்து நம்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமை பாருங்கள். கர்த்தரை விசுவாசித்து அவரை நம்பினான். ஒவ்வொரு நாளும் அவரை நம்பினான். தன் மகனை கொண்டு வந்து பலியிட சொல்லும் பொழுதும் ஆண்டவரை நம்பினான். பலிபீடத்தின் மேல் கட்டி அவனை வைக்கும் பொழுது கர்த்தரை நம்பினான். விசுவாசத்தில் ஒரு பற்றுதல். விசுவாசிக்கும் பொழுது தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒரு விசுவாசம், நம்மை நெருக்குகிற சூழ்நிலைகளில் ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட வேண்டும். என் அன்பு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கும்பொழுது அநேக பரிசுத்தவான்களுக்கு உபத்திரமும் கண்ணீரின் பாதைகளும் வியாகுலங்களும் சஞ்சலங்களும் பலகீனங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகியிருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் ஒரு உறுதி, விசுவாசத்தில் அவரை பற்றுகிற ஒரு நம்பிக்கையோடு கூட எத்தனையோ பிள்ளைகள் அவரை நம்பி சார்ந்து வாழ்ந்திருந்தார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவரை பற்றுகிற ஒரு விசுவாசம், அவரை சார்ந்து இருக்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். எந்த சூழ்நிலைகளும் எத்தனை பேர் நம்மோடு கூட வருவார்களோ, எத்தனை பேர் நம்மை விட்டு பாதி வழியிலே பிரிந்து போவார்களோ, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட வருவார். அவர் உன்னோடு கூட நடப்பார். உன்னோடு கூட என்னாலும் உறவாடி கொண்டிருக்கிற ஒரு தேவனை என்றும் நேசிக்கிற நல்ல ஆண்டவர் அவர். என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவரை பற்றுகிற ஒரு விசுவாசம் வேண்டும். அவரை நம்புகிற ஒரு விசுவாசம் வேண்டும். அவரை நம்பும்போது நமக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். எந்த காரியத்தை பேச முடியவில்லையே என்று சொல்லி நாம் பலவீனம் அடைகிறோம். எந்த காரியத்தையும் தைரியமாய் பேச முடியவில்லையே, வேலை ஸ்தலத்தில் பேச முடியவில்லையே, நம்மளுடைய வீடுகளிலே பேச முடியவில்லையே என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு தைரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லுகிற அந்த ஒரு பலகீனமான காரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை பற்றுகிற விசுவாசம். அவரை நம்பி போகும் பொழுது என் அன்பு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். ஆண்டவரை குறித்து எந்த மனுஷன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடிதத்தை வாங்கி கொண்டு போனார்களோ, அதே மனிதனிடத்தில், அதே ராஜாவினிடத்திலே ஆண்டவர் தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு தைரியங்களை பவுலுக்கு கொடுத்து அனுப்பினார். என் அன்பு கர்த்தருக்குள் பிரியமான, இன்றைக்கு ஆண்டவர் அதிகாலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். நீங்கள் செய்கிற வேலைகளிலே நீங்கள் ஒரு வேலை பயந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, வீடுகளிலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னாலும் உங்களோடு கூட நடப்பார். என்னாலும் உங்களோடு கூட உங்களை கரம் பிடிப்பார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உங்களை ஆதரிக்கிற கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை தெய்வங்கள் நம்மோடு கூட வருமோ இல்லையோ என்று தெரியாது பிரியமானவர்களே, ஆனால் இயேசு நம்மோடு கூட வருவார். உன்னுடைய வலது பட்சத்தின் நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். ஒவ்வொரு காரியத்தில் சோர்ந்து போக வேண்டாம், பலவீனம் அடைந்திருக்க வேண்டாம், நீங்கள் தைரியம் இல்லாமல் வாழ வேண்டாம். வேதம் சொல்லுகிறது,
சொல்லுகிறது அவரை பற்றுகிற ஒரு விசுவாசம். ஒருவேளை இது நீங்கள் யார் வேண்டாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரை பற்றுகிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமேயானால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், உலகத்தின் காரியங்களை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், உலகத்தின் ஒவ்வொரு சம்பாஷணைகளை ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை நான் இப்படி அடிமையாக இருக்கிறேன், இந்த பழக்கத்தில் நான் அடிமையாக இருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியலையே, என்னால் இந்த காரியங்களிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்குள் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்கள் ஆவிகளை பலப்படுத்துவார், நீங்கள் செய்கிற காரியங்களை பலப்படுத்துவார். ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதை நீங்கள் அவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். இவர் தான் தெய்வம், இவர் தான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், இவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வம். என் அன்பு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 3:12 இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எபேசியர் 3:12 இப்படி சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசத்திற்குள் நமக்கு தைரியம் உண்டாகும். அவருக்குள்ள விசுவாசிக்கணும், அவருக்குள்ள நம்பணும், அவர் நமக்காக யாவையும் செய்வார் என்கிற அந்த பற்றுதல் நமக்குள்ள விசுவாசத்துக்குள்ள நாம் நடக்கிற ஒரு வழியில் நம்ம போகணும். பிரியமானவர்களே, அப்படி நாம் நடக்கும்பொழுது தெய்வம் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். அவருக்குள் நீங்கள் நடங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை பார்க்கிறீர்களோ, எத்தனை பிள்ளைகள் இதை பார்க்கிறீர்களோ, எத்தனை வாலிப சகோதரி, எத்தனை வாலிப சகோதரர், எத்தனை பேர் அதை பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்கிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ள நடக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நடக்கிறோமா என்பது தான் ஒரு மிக பெரிதான கேள்வியாய், மிக பெரிதான சவாலாக இருக்கிறது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரை பற்றும் விசுவாசத்திற்குள் நமக்கு தைரியம் உண்டாகும். அவரை நம்பி இருக்கிற அந்த விசுவாசத்திற்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அவரை முழுமையாக